ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மிச்சர் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 முட்டை வேக வச்சேன். அதில் ஒரு முட்டைக்கு என்ன கோவமோ தெரியல, இப்படி தலை துண்டான மாதிரி வெடிச்சிருச்சு. மிச்சம் 2 முட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 முட்டையில் உள்ள எக்ஸெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எக்ஸெல்லாம் கீழே போட மாட்டேங்க. நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிப்போம். செடி வளர்க்குறனால இது வெங்காய வேஸ்ட்டு, தக்காளி வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம். இப்போ நமக்கு இந்த 3 முட்டையில் ஒரு முட்டை வெடிச்சிருச்சு இல்லையா, அந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் 2 முட்டையை கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணிவிட்டு இந்த டிஷ் வந்து நான் எங்கேயோ வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டோ, இல்ல மொபைல்ல யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ, அந்த மாதிரிலாம் நான் கத்துக்கலங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊர்ல வந்து ஒரு பெட்டி கடை இருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மணி 5:30 டைம்ல அந்த கடையில இந்த முட்டை மிச்சர் ரொம்ப ஃபேமஸுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. முட்டைய வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி மசாலா போட்டு மிக்சர் போட்டு குடுப்பாங்க. இதுக்கு நம்ம உடனே போய் லைன்ல நின்னா தான் இது கிடைக்குமே. இல்லன்னா நம்ம லைன்ல அவங்களே ஒரு குறிப்பிட்ட முட்டை தான் வேக வச்சு வச்சிருப்பாங்க. நம்ம லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது சில டைம்லாம் எனக்கு முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் வரும். ஆனா எனக்கு வராது. அந்த மாரி நெறைய டைம் நடந்திருக்கு. ஆனா இந்த ரூ. 10 வாங்குறதுக்கு எங்க வீட்ல எவ்வளோ அழுது அடம் புடிச்சு வாங்குனோம். இப்பதாங்க ரூ. 10 வாங்குறது ரொம்ப சாதாரணம். அப்பலாம் ரூ. 10 வாங்குறது பெரிய விஷயம். அதுவும் நம்ம வீட்ல ஏதாவது வேல பார்க்கணும், இல்ல ஏதாவது அம்மாவுக்கு புடிச்ச மாரி நடந்துக்கணும். அப்பதான் அந்த ரூ. 10 கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப ஆசையா ஆயிருச்சா, சரின்னு சொல்லிட்டு முட்டைய வேக வச்சு கட் பண்ணிட்டு, இந்த மசாலா தூவிட்டு மிக்சர் போட்டு சாப்பிட்டா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. ஆனா செய்றதுக்கு ரொம்ப சிம்பிளான டைம் தான் எடுத்துக்கும். சிம்பிளான வேலையும் கூட. ஆனா டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. இந்த மாரி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல சாப்பிடல அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க இத. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தாலும், புடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.